ஃபைண்டர் வினோத் ராஜேந்திரன் டைரக்ஷனில் சார்லி, நிழல் ரவி, சென்ராயன் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பற்றி மேலோட்டமாக பார்ப்போம் வாங்க. எம்ஏ கிரிமினாலஜி படித்து முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் சேர்ந்து ஃபைண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஏஜென்சியை ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ஃபைண்டர் ஏஜென்சியோட வேலை என்னன்னா, தப்பே செய்யாமல் ஜெயிலில் இருக்கிறவங்களை கண்டுபிடிச்சி அவங்கள நிரபராதி நிரூபித்து அவங்களுக்கு விடுதலை வாங்கி தரதான் அந்த ஏஜென்சியோட வேலை. நிழல்கல் ரவி ஒரு கிரிமினல் லாயராக இருக்காரு. அந்த ஏஜென்சிக்கு உதவி செய்கிறாரு. அந்த ஏஜென்சிக்கு பல கேஸ் வருது. பல கேஸ் பொய்யா இருக்குது. பல கேஸில் எடுத்து நடத்த அவங்களுக்கு மனசு இல்லாமல் விட்டுறாங்க. அந்த சூழ்நிலையில் ஒரு பொண்ணு தன்னோட அப்பா தப்பே பண்ணாமல் ஜெயிலில் இருக்கதாகவும் தன்னோட அப்பாவை காப்பாற்றி தரும்படி அந்த ஏஜென்சி கிட்ட வந்து உதவி கேட்குது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அப்பா எதனால் ஜெயிலுக்கு போனார், அதோட உண்மையான குற்றவாளி யார் அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சி அவரை வெளியே கொண்டு வந்தாங்களா இல்லையா, அதான் அந்த படத்தோட மீதி கதை. படம் கிரைம் த்ரில்லராக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே, பின்னணி இசை எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. சார்லி, நிழல் ரவி, சென்ராயன் தவிர மற்ற கேஸ்டிங் எல்லாமே புதுமுகமாக இருக்கனால எந்த கேரக்டருமே மனசில் பதியலை. ஃபைண்டர் ஒரு நார்மல் ஃபிலிமாக வந்திருக்கு. போர் அடிச்சா பாருங்கள். ரேட்டிங் 5க்கு 2.8. தேங்க்யூ.